ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருந்தா விசாலம். அந்த ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆசைப்பட்ட அத்தனையும் அடையணுங்கிறது அவளுடைய ஆசை. பிள்ளையோட சம்பளம் கூட கூட தன்னுடைய சீர்வரிசை லிஸ்டையும் பெருசாக்கிக்கிட்டே போனா அவ. விசாலத்தோட நாத்தனார் தன்னுடைய பெண்ணை அவளுடைய மகனுக்கு கொடுக்கறதா சொன்னான். ஆனா சீர்வரிசையை மனசுல வச்சு வேண்டான்னு அதை மறுத்துட்டா விசாலம். அந்த சந்தர்ப்பத்துல தான் அவ எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது. அதை பத்தி தான் இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற திட்டம்ங்கிற இந்த சிறுகதையை எழுதியவர் எஸ்.டி. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1953. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். நீங்க 1000 தான் சமாதானம் சொன்னாலும் உங்க அக்கா இன்னைக்கு நடந்துகிட்ட விதம் எனக்கு துளி கூட பிடிக்கல. வருத்தப்படுற தோரணையில சொன்னா விசாலம். நீ அவன் மேல கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உன்னோட பிள்ளைக்கு தன்னோட பொண்ணை கொடுக்கறேன்னு அவ 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னான். ஆனா நீ தான் மாட்டேன்னு சொன்ன. ஆனா இன்னும் ஓம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல. அதுக்குள்ள அவ பொண்ணுக்கு நல்ல இடம் அமைஞ்சிருச்சு. கல்யாணமும் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அப்புறம் அவ ஏன் கர்வப்பட மாட்டா அப்படின்னு கேட்டாரு நாராயணன். ஏன் பிள்ளைக்கு என்ன குறை? 1000 கணக்கில் கொட்டி கொடுத்து அவனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க ஏகப்பட்ட பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு மட்டும் என்ன இப்ப வரன் வராமலா போயிருச்சு? நான் தான் வந்துகிட்டு இருக்கிறதுல ரொம்ப நல்லதா வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு காலையில உங்க அக்கா பத்திரிகையை கொடுத்துட்டு அழைச்சிட்டு போகும்போது நான் ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். அவ பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல நம்ம ராகவனுக்கும் கல்யாணம் நடக்கும். தீர்மானமா சொன்னா விசாலம். விசாலம், நானும் 2 வருஷமா உனக்கு சொல்லி பார்த்தாச்சு. ரொம்ப பேராசைப்பட்டுக்கிட்டு சுமாரா வர்ற இடங்களை விட்டுறக்கூடாது. பையனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அவன் இருக்கிறதோ தூர தேசத்துல. சீக்கிரம் ஒரு பொண்ணு அவன் காலில் கட்டுறதுதான் நல்லது. பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னாரு நாராயணன். இங்க பாருங்க, என் புள்ள ராகவன் நான் கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டான். நான் போட்டு வச்சிருக்கிற லிஸ்ட் படி சீர் செய்ய முன் வர்றவங்க பொண்ணத்தான் நான் கட்டி வைப்பேன். அதுக்கு ஒத்துக்கிட்டு வர்றவங்க 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க உள்ள போனா விசாலம். சங்கடப்படுற மனசோட வெளியே கிளம்புனாரு நாராயணன். நாராயணன் விசாலம் தம்பதிகளுக்கு ராகவனை தவிர வேறு குழந்தைகள் கிடையாது. 3 வருஷங்களுக்கு முன்னால ஹானர்ஸ்ல முதல் வகுப்புல தேர்ந்த ராகவன் பம்பாயில 200 ரூபாய் சம்பளத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கவே பம்பாய்க்கு புறப்பட்டு போனான். அவனுக்கு போஸ்டல் ஆடிட் ஆபீஸ்ல உத்தியோகம். விசாலம் நாராயணனை திருமணம் பண்ணிக்கிட்டு வரும்போதே நிறைய சீர்வரிசைகளோட வந்தா. அவளுடைய அப்பா சீர்காழி தாலுகாவில் அவளுக்கு 2 வேலி நிலத்தை மஞ்சக்காணியா கொடுத்திருந்தாரு. சாப்பாட்டுக்கு அரிசியும் மேல் செலவுக்கு பணமும் அதுல இருந்து தாராளமா வந்துகிட்டு இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே விசாலம் கட்டு செட்டா குடித்தனம் பண்ணி பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா. அந்த பணத்துல சென்னை அபிராமபுரத்துல ஒரு வீட்டை விலைக்கு வாங்கினா. புள்ளைய ஹானர்ஸ் வரைக்கும் படிக்க வச்சா. நாராயணன் ஒரு சுத்த அப்பாவி மனுஷர். ஆபீஸ் போற நேரம் தவிர மீதி நேரத்துல ராமாயணம் மகாபாரத புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருப்பாரு. மாசம் பிறந்து முதல் தேதி ஆச்சுன்னா சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்துருவாரு. அத்தோட அவர் பொறுப்பு தீர்ந்தது. ராகவன் ஹானர்ஸ் தேர்னதுமே பலர் அவனுக்கு பொன் கொடுக்க முன்வந்தாங்க. ஆனா விசாலம் பேராசக்காரி. வரதட்சணையா 4000, அது தவிர பாத்திரம் நகை சீர்வரிசைன்னு 4000 இப்படி கணக்கு போட்டு வச்சிருந்தா. இதுல காலனா அளவுக்கு குறைஞ்சாலும் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருந்தா. நாராயணனுக்கு சாரதான்னு ஒரு சகோதரி இருந்தா. ராகவனுக்கு பம்பாயில வேலை கிடைச்சதுமே சாரதா சென்னைக்கு வந்து தன்னுடைய பொண்ணு சுசீலாவை ராகவனுக்கு கொடுக்கறதா சொன்னான். நாராயணனும் அக்கா பொண்ணை கட்டி வச்சா உறவு விட்டு போகாம இருக்குமேன்னு நினைச்சாரு. ஆனா விசாலந்தான் மறுத்துட்டா. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, நிறைய சீர்சனத்தையோட மருமக வந்தாதானே எனக்கு கௌரவம் அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டா. சாரதாவோட கணவர் ஒரு ஏழை. விசாலம் எதிர்பார்க்கறதுல 10ல் 1 பங்கு கூட அவரால் செய்ய முடியாது. அதனால சாரதா மன வருத்தத்தோட தன்னுடைய ஊருக்கு திரும்பி போயிட்டா. தினமும் காலையில 10 மணிக்கெல்லாம் கணவர் ஆபீஸுக்கு புறப்பட்டு போயிட்டா. அப்புறம் விசாலத்துக்கு வேற வேலையே கிடையாது. வீட்டை பூட்டிக்கிட்டு சிநேகிதிகள் வீடுகளுக்கு கிளம்பி போயிருவா.
போற இடங்கள்லாம் தன்னுடைய பிள்ளைய பத்தியும் அவனோட கல்யாணத்துக்கு சம்மந்தி வீட்டார் என்னென்ன கொடுக்கணும், ஆடி பண்டிகைக்கு என்ன கொடுக்கணும், 6வது மாசத்துக்கு என்ன கொடுக்கணும், தீபாவளிக்கு என்ன கொடுக்கணுங்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பா. ராகவன் பம்பாய்க்கு போன 6 மாசத்துக்கெல்லாம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய பெண்ணை ராகவனுக்கு கொடுக்க முன் வந்தாரு. விசாலம் எதிர்பார்த்த அளவுக்கு சீர் செய்யறதா அவரு ஒத்துக்கிட்டாரு. தந்தி கொடுத்து ராகவனை பம்பாயில இருந்து வரவழைச்சா விசாலம். அவன் வந்தது வராததுமா, அம்மா எங்க மேனேஜிங் டைரக்டர் என்னுடைய வேலையை பார்த்து சந்தோஷப்பட்டு என்னோட சம்பளத்தை 50 ரூபா ஒசத்தி இருக்காரு அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னான். அன்னைக்கு எல்லாரும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டு பொண்ணை பார்க்க போனாங்க. எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருந்தது. பொண்ணோட பேரு லலிதா. திருமண பேச்சு கடைசி கட்டத்தை எட்டினப்போ விசாலம் தன்னுடைய சீர் லிஸ்ட இன்னும் பெருசாக்கிட்டா. தன்னுடைய எஸ்டிமேட்ல இன்னும் 2000 ரூபாயை அதிகமாக்கிட்டா. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு போனாரு. நீங்க முதல்ல சொன்னதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா திடுது பின்னு இப்படி 2000 ரூபாயை ஒசத்திட்டா நான் எங்க போறது அப்படின்னு கெஞ்சாத குறையா சொன்னாரு. நீங்க முதல்ல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சப்போ என் பிள்ளைக்கு சம்பளம் 200 ரூபாய், இப்ப அவனுக்கு 250 ரூபாய் சம்பளம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சீர் செய்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரே தீர்மானமா சொன்னான். அவ்வளவுதான், கல்யாணம் நின்னு போயிருச்சு. ராகவனும் பம்பாய்க்கு திரும்பி போயிட்டான். அடுத்ததா போன வருஷம் ஒரு இன்ஜினியர் வீட்டு பொண்ணு வந்தது. மறுபடியும் விசாலம் ராகவனை பம்பாயில இருந்து வரவழைச்சா. ஆனா விசாலத்தோட பேராசையால அதுவும் நின்னு போயிருச்சு. தீபாவளி அப்போ ராகவன் 1 மாத லீவுல சென்னைக்கு வந்தான். அவன் சென்னையில இருந்த காலத்துல ஒரு நாள் கும்பகோணத்துல இருந்து சங்கரன் வந்திருந்தாரு. சங்கரன் நாராயணனோட பால்ய சிநேகிதர். 2 பேரும் BA வரைக்கும் ஒன்னாவே படிச்சவங்க. அவருக்கு கௌசல்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா. சென்னைக்கு வந்தப்போ ராகவனை அவர் பார்த்தாரு. கௌசல்யாவை அவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற சபலம் அவருக்கு ஏற்பட்டது. கட்டாயப்படுத்தி நாராயணன், விசாலம், ராகவன் 3 பேரையும் தன்னோட கும்பகோணத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவரோட பொண்ணை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. தான் இதுவரைக்கும் பார்த்த பெண்கள் எல்லாரையும் விட கௌசல்யாவை ராகவனுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா திரும்பவும் சீர்வரிசையால பிரச்சனை வந்தது. அதனால அந்த இடமும் முடிவாகல. ராகவன் மறுபடியும் பம்பாய்க்கு போயிட்டான். இப்போ அவன் 300 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தான். 300 சம்பளங்கிறதால 2 வருஷங்களுக்கு முன்னால விசாலம் சொல்லிக்கிட்டு இருந்த சீர்களை காட்டிலும் அதிகமா வேணும்னு எதிர்பார்த்தா. விசாலத்தோட பேராசையை பார்த்து பொண்ணு வச்சிருக்கிறவங்கெல்லாம் அவளை நெருங்கவே பயப்பட்டாங்க. நாராயணனுடைய மனசு அதை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டது. எப்படியாவது தன்னுடைய பிள்ளைக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சு குடியும் குடித்தனமா அவனை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. தான் மனைவியோட பேராசை அதுக்கு குறுக்க நிக்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இருந்தாலும் மனைவியை விரோதிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்த ராகவனுக்கு முடிச்சு வைக்கவும் அவருக்கு துணிச்சல் ஏற்படல. அப்போதான் அன்னைக்கு காலையில அவருடைய அக்கா சாரதா வந்தா. தன்னுடைய பொண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல திருமணம் முடிவாயிட்டதாகவும் அதுக்காக திருமண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொன்னான். வந்தவ பேச்சோடு பேச்சா பொண்ணு வச்சிருக்கிறவங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அணுகுனா புள்ள வீட்டுக்காரங்க உச்சாணி கிளையில ஏறிக்கிறாங்க. பொண்ணுன்னு ஒருத்தி இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய ஆண்டவன் படைச்சுதான் வச்சிருக்கான். அத புள்ள வீட்டுக்காரங்க மறந்துடுறாங்க. ஏதோ தங்களுடைய பிள்ளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அந்த பொண்ணு ஆயுசு பூராவும் கன்னியாவே நின்னுரும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த பொண்ணும் அப்படியே நின்றுறதில்ல. அதுக்கு ஏத்த வரன் ஏதாவது வரத்தான் செய்து அப்படின்னு இடிச்சு காட்டிட்டு போனது விசாலம், நாராயணன் 2 பேர் மனசுலயும் சுருக்குன்னு தச்சுது. அதுலயும் விசாலத்துக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிருச்சு. அதனாலதான் சாரதா தன்னுடைய பொண்ணுக்கு எந்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிருக்காளோ அதே முகூர்த்தத்துல தன்னுடைய மகனுக்கும் கல்யாணம் பண்ணிடணுங்கிற முடிவுக்கு வந்தா. எப்பவும் போல நாராயணன் சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு போயிட்டாரு. அவர் புறப்பட்டு போனதுமே கிட்டுவாத்தியார் வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைச்சா விசாலம். அவ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே அங்க வந்துட்டாரு. கிட்டுவாத்தியார் ஒரு கல்யாண தரகர். ரொம்ப பிரமாதமான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறதா அவர் சொன்னாரு. 10,000 ரூபாய் வரைக்கும் அவங்க சீர்வரிசை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாரு. பொண்ணும் இன்டர் வரைக்கும் படிச்சிருக்கா. தகப்பனாருக்கு மத்திய அரசாங்கத்துல உத்தியோகம். பெத்தவங்களுக்கு அவ ஒரே பொண்ணு. கல்யாணத்தை முடிக்கிறதுக்குன்னு 1 மாச லீவுல அவங்க அப்பா வந்திருக்காரு. பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். நல்ல அழகு. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்த 10,000 ரூபாய் சீரோட வர்ற இந்த இடத்த எப்படியும் விடக்கூடாதுன்னு விசாலம் தீர்மானம் பண்ணிக்கிட்டா. அடுத்த திங்கட்கிழமை நல்ல நாளா இருந்ததால
10 மணிக்கு மேல விசாலமும் நாராயணனும் முதல்ல போய் பொண்ணை பாக்குறதுன்னும் அதுக்கு பிறகு ராகவனை வரவழைச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. சாயந்தரம் தன்னுடைய கணவன் வந்ததும் விஷயத்த அவர்கிட்ட சொன்னா விசாலம். எப்படியாவது சீக்கிரம் ராகவனுக்கு கல்யாணமானா போதும் அப்படின்னு அவரும் விசாலத்தோட ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. திங்கக்கிழமையும் வந்தது. பொண்ணை பார்க்க போறதுக்கு புறப்பட்டு தயாராகிக்கிட்டு இருந்தா விசாலம். நாராயணனும் அன்னைக்கு ஆபீஸுக்கு லீவு போட்டிருந்தாரு. மணி 9:30 ஆச்சு. தபால்காரன் ஒரு கல்யாண பத்திரிகையை ஜன்னல் வழியா போட்டுட்டு போனான். யார் அதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெதுவா விசாலம் அதை எடுத்து பார்த்தா. அந்த கல்யாண பத்திரிக்கை ஆங்கிலத்துல இருந்தது. ஒரு கண்ணோட்டம் விட்டா விசாலம். அவளுக்கு தெரிஞ்ச ஆங்கில அறிவை வச்சுக்கிட்டு அதை படிக்க முயற்சி பண்ணான். அந்த பத்திரிகையிலிருந்து ராகவன், கௌசல்யா, நாராயணன், சங்கரன் என்ற வார்த்தைகளை மட்டும்தான் அவளால படிக்க முடிஞ்சது. படிச்சதுமே அவளுக்கு பகீர்னு இருந்தது. பரபரன்னு அதை எடுத்துக்கிட்டு கணவன்கிட்ட ஓடினான். ஏங்க, இதை யார் அனுப்பியிருக்கான்னு பாருங்க, யாருக்கு கல்யாணம் அப்படின்னு கலவரத்தோட கேட்டா. நாராயணன் அந்த பத்திரிகையை ஒரு முறை படிச்சாரு. அவருக்கு உடம்பு என்னமோ பண்ற மாதிரி இருந்தது. நெத்தியில முத்து முத்தா வேர்வை கோத்துக்கிட்டு நின்னுது. யாருக்கு கல்யாணம், ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னு அவரை பிடிச்சு உலுக்குனா விசாலம். விசாலம், நம்ம அறியாம ஏதேதோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ராகவனுக்கும் அந்த கும்பகோணத்து பொண்ணு கௌசல்யாவுக்கும் 20ஆம் தேதி கல்யாணமா, கலவரத்தோட சொன்னாரு அவரு. என்னது, விளையாடுறீங்களா? யாரு போய் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது? யாரு பத்திரிக்கை அச்சடிச்சது? ஒரே கூத்தா இருக்கே அப்படின்னு புரியாம திகைச்சு போனா விசாலம். விசாலம், இந்த பத்திரிக்கை பம்பாயில பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம ராகவன் தான் இதை பிரிண்ட் பண்ணி இருக்கணும். அவனே தான் இதை நமக்கு அனுப்பியும் இருக்கான். யாரு ஏற்பாடு பண்ணாங்க என்னங்கிறது ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு சொன்னாரு நாராயணன். விசாலத்துக்கு தலை கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருந்தது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த தபால்ல இன்னொரு திருமண பத்திரிகையும் வந்தது. அது தமிழ்ல அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதை அனுப்பி இருந்தது நாராயணனுடைய நண்பர் சங்கரன் தான். அதை பார்த்ததும் விசாலம் ஒரே குதியா குதிச்சா. இது என்னது, ஒரே மர்மமால இருக்கு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அவங்க 1000 ரூபாய்க்கு மேல செய்ய முடியாதுன்னு அப்பவே சொன்னாங்களே. நாம 2 பேரும் உடனே கும்பகோணத்துக்கு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரியே 2 பேரும் கிளம்பி கும்பகோணத்துக்கு போனாங்க. சங்கரனுடைய வீட்டை அடைஞ்சதும் சங்கரன் தம்பதிகள் இவங்கள அன்போட வரவேற்றாங்க. விசாலம் நேரா சங்கரனுடைய மனைவி ஜானகி கிட்ட போய், யாரு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது? நீங்க எவ்வளவு சீர் செய்ய போறதா உத்தேசம் அப்படின்னு அதிகாரத்தோட கேட்டா. சம்பந்தியம்மா, எங்க மேல கோவிச்சுக்காதீங்க. போன வாரம் உங்க புள்ள இங்க வந்திருந்தாரு. முகூர்த்த தேதியையும் அவர் தான் முடிவு பண்ணி கொடுத்தாரு. 1000 ரூபாய்க்கு நாங்க சீர் செய்யறதா ஒத்துக்கிட்டோம். எங்க அப்பா அம்மா வந்து கேட்டா நீங்க எதுவும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு ஜானகி சொன்னான். அதை கேட்ட விசாலத்துக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. நேரா தன்னுடைய கணவர்கிட்ட போனான். ஏங்க, ராகவன் இவ்வளவு தூரம் பண்ணுவான்னு நான் துளி கூட நினைக்கல. நாம கல்யாணத்துக்கெல்லாம் இருக்க வேண்டாம், சென்னைக்கு திரும்பி போயிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட நாராயணன், விசாலம், நடந்தது நடந்து போச்சு. இனிமே வருத்தப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம குழந்தைங்க கல்யாணத்துக்கு நாம இல்லாம போனா நல்லா இருக்கா? மீதி பேர் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டாரு. விசாலமும் முனகிக்கிட்டே இருந்தா. ராகவன் பம்பாயில இருந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பி வச்சிருக்கவே அவங்க உறவினர்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு விடிகாலையில தான் ராகவன் பம்பாயில இருந்து வந்தான். விசாலம் அவனை சுட்டு எரிச்சிடுற மாதிரி பார்த்தா. ஏதேதோ கோபமா அவன்கிட்ட பேசினான். அதுக்கு அவன் சாவதானமா, அம்மா, பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதனால உங்களையும் கேட்காம என்னோட இஷ்டப்படி இந்த இடத்த நானே பேசி முடிச்சிட்டேன். கௌசல்யாவை வந்து பார்த்த பிறகு எனக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லம்மா. நீ என்னை மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னான். ராகவன் கௌசல்யா திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. திருமண சீர்வரிசையா பொண்ணு வீட்டுல கொடுத்த பாத்திர பண்டத்தை பார்த்தப்போ விசாலத்துக்கு கோபம் சொல்லி முடியல. கல்யாணம் நடந்த மறுநாளே எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. விசாலம் 2 நாட்களா யார் கூடயும் பேசாம முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா. யாரு சொல்றதே அவ காதுல போட்டுக்கல. அன்னைக்கு ராத்திரியே ராகவன் பம்பாய்க்கு போறதா இருந்தது. தனக்கு ஏற்பட்ட பெருத்த அதிர்ச்சியிலிருந்து மீளாம விசாலம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தா. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அவன் நாராயணன் இருக்கிற இடத்துக்கு போய்,
ஏங்க, நம்ம ஒரே புள்ள ராகவன் தன்னோட இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு இப்ப திரும்பி பட்டணத்துக்கு போறதுக்கே அவமானமா இருக்கு. ஊர்ல என்னுடைய சிநேகிதிகள் எல்லாரும் சம்மந்தி வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு என்ன சீர் செஞ்சாங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? அதனால எனக்கு இப்போதைக்கு ஊருக்கு போறதுக்கு மனசு இல்ல. இப்போ ரயில்வேல எங்க வேணாலும் போறதுக்கு 30 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா போதுமாமே. பேசாம நம்ம 2 பேருக்கும் 2 டிக்கெட் வாங்குங்க. ஆபீஸுக்கும் லீவ் எழுதி போட்டுருங்க. இப்படியே நாம ராமேஸ்வரம், மதுரை, கன்னியாகுமரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்புறம் திரும்ப சென்னைக்கு போவோம். போற வழிக்காவது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு விரக்தியோட சொன்னான். அவளோட திட்டம் நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட, நல்ல யோசனையா இருக்கே, இப்பவே நம்ம புறப்படலாம். ஒரு நிமிஷம் இரு, சங்கரன் கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாராயணன் சங்கரனோட அறைக்கு போனாரு. மாடிப்படிக்கிட்ட நின்னுகிட்டு இருந்த விசாலத்தோட காதுகள்ல மாடியில ராகவனும் கௌசல்யாவும் பேசிக்கிட்டு இருந்தது நல்லா கேட்டுது. கௌசல்யா ராகவன் கிட்ட சொன்னா, எங்க நீங்க ஏமாத்திர போறீங்களோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ராகவன், எல்லாம் நம்ம திட்டப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது, அதுக்கு நீ ஏன் கவலைப்படணும்? கூடிய சீக்கிரம் பம்பாயில ஒரு இடத்த பார்த்துட்டு நான் உன்னை அழைச்சிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். அதே சமயத்துல நாராயணன் சங்கரன் கிட்ட போய், சங்கரா, நம்ம போட்ட ரகசிய திட்டப்படி எல்லாம் சரியா நடந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பாகத்தை நல்லா நடிச்சிட்டோம். ராகவனும் நம்ம யோசனைப்படி பம்பாயில இருந்து பத்திரிகை அச்சடிச்சு அனுப்பிட்டான். அதனால நம்ம கூட்டு வெளியே தெரியாம பழியாவன் எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரி பேராசைப்படுற பெண்கள் இருக்கிற வீடுகள்ல ஆண்கள் ஒத்துழைச்சாதான் பெண்களுடைய பேராசைய அடக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த விசாலத்தோட தலை கிர்ன்னு சுத்துற மாதிரி இருந்தது. ஆக இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு எதிரா தந்திரம் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு அவளுடைய வாய் முணுமுணுத்துது. உள்ள போன தன்னுடைய கணவர் திரும்பி வரட்டும், அவர்கிட்ட மத்தத பேசிக்கலாம் அப்படின்னு ஆக்ரோஷத்தோட வாசல் படியிலேயே காத்திருந்தா விசாலம். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.